நீதியுள்ள நியாயாதிபதி இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை உபாகமம் 16:20. நீதியையே பின்பற்றுவாயாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீதியை பின்பற்றுங்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகாது, சிங்கத்தின் பிள்ளைகள் சிங்கக்குட்டிகள், கோட்டீஸ்வரன் பிள்ளைகள் கோட்டீஸ்வரர்கள். அத்தி மரத்தில் மாங்கனி வராது, மாமரத்தில் அத்தி பழங்கள் வராது. அதுபோல நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவர். அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர்களும் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை. நீதி உள்ளவர்கள், நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள், நீதி உள்ளவரின் அடிசோடுகளை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாக நடந்தால் நீதிக்கு தக்கதான பலனை நிச்சயம் தருவார். நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்கி நியாயத்தை பட்டப்பகலை போல மாற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நாம் நீதியை பின்பற்றுவோம். நீதியுள்ளவர் இயேசுவின் வழிகளை பின்பற்றுவோம். ஆண்டவரின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம். பரிபூர்ண சுதந்திரத்தால் நிறையப்படுவோம். ஆமென்.